அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் வந்து ஒரே மேடையில வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பல கருத்துக்களையும் முன் வச்சிருந்தாங்க. 2 வெவ்வேறு கருத்துக்கள் பேசக்கூடிய தலைவர்கள் ஒரே மேடை. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 வெவ்வேறு கருத்துக்களை பேசக்கூடிய தலைவர்கள் ஒரே மேடை அப்படின்னு சொன்னா வெவ்வேறு கருத்துக்கள் போன்ற ஒரு தோற்றத்தை தான் சீமான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றத நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சீமான் இங்க உள்ள மக்களுக்கான தலைவர் கிடையாது. அவர் பிஜேபியினுடைய ஒரு முகம்ன்றத ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம சேனல்லையே பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை மட்டுமல்ல, ஏற்கனவே ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வந்ததில் இருந்தே அவர் ஒட்டுமொத்தமாக பிஜேபியினுடைய ஒரு பி டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதில் மாற்றம் கிடையாது. வரக்கூடிய காலகட்டத்தில் கூட்டணியும் வைப்பார். எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு மாற்றா வரோம்னு சொல்லக்கூடிய பிஜேபி எதுக்கு தமிழகத்தில் இடைத்தேர்தலில் ஏன் போட்டியிடலை? அவங்களால சொல்ல முடியுமா? ஏன் போட்டியிடலை? அந்த 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 இடத்துல சீமானுக்கு தான் அவர்கள் ஆதரவும் கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இன்னைக்கு நோட்டாவோட முந்திரிச்சா பிஜேபி? நோட்டாவுக்கு எனக்கு தான் போட்டின்னுக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளா. பிஜேபி நோட்டாவுக்கு ஒன்றுமே இல்லை, வாக்குகளே இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு பிஜேபி இந்த இடத்துல இருக்கு, நான் இந்த இடத்துல இருக்கேன்றதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நோட்டாவோட கூட்டணி வச்சிருக்கிறாருன்னு தானே சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரையும் புகழாரம் அவர்களுக்குள்ளதான் சூடிக்கணும். இந்த புகழ் மாலை ஒருபோதும் மணக்க போறது கிடையாது. அது வெறும் காகித பூ தான்.